வேலுநாச்சியார் 1730 செல்லமுத்து சேதுபதிக்கு பிறக்கிறவங்க தான் வந்து வேலுநாச்சியார். செல்லமுத்து சேதுபதி வந்து ஒரு ராஜா. எதோட ராஜான்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரமோட ராஜா. அவங்களுக்கு வந்து செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து ஒரே பொண்ணுன்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கலைகள், மார்ஷியல் ஆர்ட்ஸ் வளரி, ஸ்டிக் ஃபைட்டிங், வீல் வெப்பன்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட கலைகள் கற்றுத்தரப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங், அது மட்டும் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், உருது லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பர்ட்டும் ஆகுறாங்க. 16 வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. யாரோட பார்த்தீங்கன்னா முத்துவடுகரோட பார்த்தீங்கன்னா பாலேக்கர் ஆஃப் சிவகங்கை. அவர்களோட 16 வயசு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டாக்டர்லாம் பிறக்கிறாங்க. அதாவது நவாபோட ஆர்காட் ஆஃப் நவாப், அதாவது ஆர்காட்டோட நவாபும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து கலோனல் பான்ஜோரோட லீட் பண்ணி காளையார் கோவில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ காளையார் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது. ஸோ அந்த பேட்டிலில் வந்து முத்துவடுகர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பேட்டில் வந்து முத்துவடுகர் வந்து கொலையும் செய்யப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியாரும் அவங்க பொண்ணும் வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. திண்டுக்கலோட பாளையக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோபால நாயக்கோட கஸ்டடியிலேருந்து ஒரு 8 இயர்ஸ் இருக்காங்க. அந்த 8 இயர்ஸும் சும்மா இல்லை, கோபால நாயக்கோட அசோசியேட் ஆகி படையை திரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உருதுல வந்து ஆல்ரெடி வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுனால ஹைடர் அலிக்கும் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. அதாவது கோபால நாயக் இல்லை, வேலுநாச்சியோட மிலிட்ரி சீஃப் தாண்டவராயர்கிட்ட சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதுவும் உருதுலேயே எழுதுகிறாங்க. சுல்தான் ஹைதர் அலிக்கு வந்து ஒரு 5000 ஃபுட் சோல்ஜரும் அதுக்கப்புறம் வந்து குதிரைப்படையும் வேணும்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஹைதர் அலிக்கு வந்து எனக்கு தாய்மொழி உருதுலேயே அனுப்புறீங்கன்ட்டு வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி வேலுநாச்சியார் எழுத லெட்டர் வந்து அப்புறம் வந்து பிரிட்டிஷ் வந்து வேலுநாச்சியாருக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை வந்து எழுதுனதுனால ஸோ ஹைதர் அலியும் வந்து அவங்க கேட்ட அளவுக்கு ஃபுட் சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாங்க. அவங்களும் கோபால நாயக் அப்புறம் வேலுநாச்சியாரும் வந்து ஒன்றா சேர்ந்து திருப்பி அவங்க சிவகங்கை மேலே வந்து போர் தொடுக்கிறாங்க. சிவகங்கை மேலே போர் தொடுத்து பிரிட்டிஷ் ஃபோர்ட்டுக்குள்ளே போய்ட்டு பிரிட்டிஷே அடித்து அங்கே வந்து ஃபஸ்ட் இந்தியன் குவீனை வந்து பிரிட்டிஷை தோக்கடிச்சதுக்கான பெருமையும் பெறுறாங்க. இது வந்து இந்த அவங்க படையை லீட் பண்ணுறதுக்கு வந்து மருது பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து குயிலின்ற ஒருத்தவங்க வேலுநாச்சியார் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஃப்ரெண்டும் கூட, ஒன் ஆஃப் தி ட்ரூப்பையும் லீட் பண்ணவங்க, உடையாள்ன்ற ட்ரூப் லீட் பண்ணவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வாருக்கு போகிறன்றதுனால வந்து ப்ரீ பிளான்டாக வந்து குயிலி தான் ஃபஸ்ட்டு ட்ரூப்பாக உள்ளே போகிறாங்க. அங்கே போகிறப்போ அவங்க குயிலி வந்து வேலுநாச்சியார் வரும்போது வந்து பிரிட்டிஷ்கிட்ட வெப்பன்ஸ் இருந்தால் வேலுநாச்சியார் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் உடம்புல தீய வச்சுக்கிட்டு பிரிட்டிஷோட ஆயுத கிணங்குக்குள்ளே உள்ளே போயிட்டு மொத்த ஆயுதத்தையுமே அழிச்சிடுறாங்க. ஸோ வேலுநாச்சியாருக்கு அது கொஞ்சம் ஈஸியான விக்டரியாகவே அமைஞ்சது குயிலி இருந்ததுனால. அது மட்டும் இல்லாமல் உடையாளுன்ற ட்ரூப்பு தான் ஹெட்டாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. உடையாள்னு யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு வந்து இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் வந்து அந்த 8 இயர் பீரியட்ஸில் வந்து பிரிட்டிஷ் வந்து வேலுநாச்சியார் தேடுறப்போ உடையாள்ன்ற ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணு வந்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காமல் இருந்ததுனால அந்த ஷெப்பர்ட் கேர்ளை வந்து கொல்றாங்க. ஸோ அவங்கள கௌரவிக்கிற வழியாக வந்து வேலுநாச்சியார் வந்து ஒரு படைக்கு உடையாள்னு வந்து நேம் வைக்கிறாங்க. ஸோ வேலுநாச்சியார் கதை வந்து ஒரு ஈஸி விக்டரியும் கிடையாது. ஏன்னா வந்து அது ஒரு லாங் டைம் பீரியட். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக எடுத்து ஒரு வார் பண்ணவங்க. அதுவும் புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் இந்தியன் மட்டும் இல்லை, ஒரு மென்னும் கூட பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக வார் பண்ணதில். அது மட்டும் கிடையாமல் வேலுநாச்சியார் தான் அடுத்தபடியாக இருக்காங்க. ஸோ வேலுநாச்சியார் ஃபஸ்ட்டு உமன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். ஸோ அப்பேற்பட்ட வேலுநாச்சியாரை வந்து நம்ம வந்து நிறைய பேர் அதிகமாக பேசப்படாத காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இது எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.